ਹੋਰ ਵੇਖਣਾ ਮੈਂ ਕੀ ਕਿੰਨੀ ਸੋਹਣੀ ਵਾਈ ਬਾਤ ਪੈਰੇ ਆਏ ਮੀਆਂ ਜਾ அக்கா நல்லா இருக்காங்களே. சொல்ல போனால் இது ஒரு பொண்ணே கிடையாது, இது வந்து ஒரு ஏஐ. அட பொம்மால. அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ரிச் இன்ஃப்ளூயன்சர். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏஐயாக சுற்றிட்டு இருக்கு. ஃபோனில் ஏஐ, டிவியில் ஏஐ, வாஷிங் மிஷினில் ஏஐ, எல்லா இடத்துலையும் ஏஐயாக இருக்குது. அந்த கையில் இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் விட்டு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா விர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்சர்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. அது வந்து அமெரிக்காவில் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது, இந்தியாவிலே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்க. சப்போஸ் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதேமாரி போயிட்டு இதேமாரி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃபேக்கான இது விர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏமாறக்கூடாதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, இது ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணுறேன். ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இமேஜெல்லாம் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டாக இருக்கக்கூடிய ரீல்ஸாலாம் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பேர் பார்த்தீங்கன்னா ஈவா மோலி ஏஐ. ஃபஸ்ட்டு இந்த ஏஐயோட இமேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்களேன். பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாரி பார்க்கறதுக்கு லைட்டாக ஏஐ மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோட ரீல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு உண்மையான ஒரு ஆள் பண்ணியிருக்கிற ரீல்ஸ் மாரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஏஐன்னு சொல்லிட்டு உங்களால் நம்பவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அடிக்டிவாக அப்படியே ரொம்ப செக்ஸுவலாக காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதேமாரி நம்ம பார்த்துக்கிட்டு இதெல்லாம் உண்மையான ஆள்னு சொல்லிட்டு நம்ம டிஎம் போயிட்டு யாருமே மாட்டிக்காதீங்க. ஆனால் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் ஐடியிலே மென்ஷன் பண்ணுவாங்க இது வந்து ஒரு விர்ச்சுவல் ஏஐன்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது வந்து இதுமாரி நம்ம நம்பி போய் காசு ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. விர்ச்சுவல் ஆனா ஏஐ, இந்த ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் இதுவும் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பவர்டு பை ஏஐன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் போஸ்டெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படியே தத்ரூபமாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்மையில் இது ஒரு ஏஐன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நமக்கே தோணும். ஆனால் அந்த இமேஜஸை பார்க்கும்போது, அதில் போட்டிருக்க போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜஸை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் இது வந்து ஒரு ஏஐன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா க்ரியேட் பண்ண ஏஐ. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே க்ரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய ஏஐ. ஃபஸ்ட் நம்ம வடக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா நானா அபிட்ரா. இந்த ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியாவோட சூப்பர் ஏஐன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு போஸ்டர்ஸ்லாம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரீல்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே ரியலிஸ்டிக்காக, அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான ஆள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கு ஏஐ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கில் மட்டும் இது உருவாக்கல ஃப்ரெண்ட்ஸ், சவுத் இந்தியாவில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஏஐயை. இந்த ஒரு ஏஐ பாருங்களேன், இது பேர் வந்து அஸ்வதி அச்சு. அது கேரளாவோட இருக்கப்பட்டு ஃபஸ்ட் ஏஜ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா வெறும் போஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த அளவுக்கு இன்னும் ரீல்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. ஆனால் அது ஒரு ஏஐன்னு சொல்லிட்டு தான் ரீல்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த வகையில் இருக்குது. சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா இது நம்ம இது பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக வந்து இதுமாரி இப்போ எப்படி பசங்கள்லாம் இப்போ பொண்ணு மாரி பேசி அமௌண்ட்லாம் உசார் பண்ணுறாங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா இதேமாரி எதிர்காலத்தில் வந்து இதுமாரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து விர்ச்சுவலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸர் வந்து இதேமாரி அமௌண்ட் வேணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஏமாற்றுவாங்க. அதேமாரி வடக்கில் உருவாகிற இன்னொரு ஏஐ ஒன்று இருக்குது, அது ஆரியா அப்படிங்கிற விர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்சர். இது ஒரு ஐடிக்குள்ளே பார்த்தாலும் அப்படியே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து யாருமே நான் சில இதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியா இதேமாரி அப்படியே ஒரு மாதிரியா தெரியும், நம்மளோட வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படியே தெரியும். ஆனால் வந்து இந்த டெக்னாலஜி ஆரம்பத்துலாம் அப்படி இருக்குது, ஆனால் போக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இது கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஏஐயில் பார்த்தீங்கன்னா நம்மளால் டிடெக்ட் பண்ணவே முடியாது இது கொஞ்சம் ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேருக்கு வந்து சில பேரால் கண்டுபிடிக்க முடியாத இருக்குது. சில தற்கொலைகள்லாம் இருக்கானோ அவங்களால இதெல்லாம் உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடணும். ஆனால் அது அப்படியே கிடையாது, சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் காசு கட்டி இதேமாரி எனக்கு ஒரு விர்ச்சுவலாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஐடியா க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட வாழ்ந்துட்டு போயிடணும். இப்போ ஜப்பானில் கூட ஒரு ஆள் ஏதோ புதுசாக ஏதோ ஒரு
பொம்மையை விச்சுவலாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனிமல் கேரக்டர் இருக்குது, பொம்மையை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிடணும். சொல்ல முடியாது. போய் வளர்ச்சி அடைஞ்சி இன்னும் இதுமாரி கூட இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அது கூட ஒரு காசு கொடுத்து ஒரு புதிய ஐடியா ஓப்பன் பண்ணி அதை கூட நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சுத்தம்னா நம்ப முடியாது. ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் முடியுது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோட வரேன். பாய் கைஸ்.